ஹாய் லவ்லீஸ் 6-6 போர்ட்டல் ஓப்பன் ஆயாச்சு. இந்த 6-6 போர்ட்டல் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க ஆர்னா, உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், ட்ராமா ஹீலர், LOA கோச் அண்ட் NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர். இன்னைக்கு இந்த 6-6 போர்ட்டல்ல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நிறைய ரிச்சுவல்ஸ், சிஜில் சிம்பிள்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நிறைய ரிச்சுவல்ஸ் இல்லை, ஒரு ரிச்சுவல் வித் ஒன் சிஜில் சிம்பிள் தான் ஷேர் பண்ண போறேன். பட் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ஏஞ்சல் கார்ட் ரீடிங்கும் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். தயாராக இருக்கீங்கன்னா 6-6 அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிட்டு வாங்க இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அது என்ன 6-6 போர்ட்டல்? ஆமாங்க, 1-1. ஓகே, 1ஆம் தேதி 1வது மாதம், 2வது தேதி 2வது மாதம், 3ஆம் தேதி 3வது மாதம், 4ஆம் தேதி 4வது மாதம், இப்படி 12ஆம் தேதி 12வது மாதம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கான ஸ்பிரிச்சுவல் கேட்வே நம்பர்ஸ். அது என்ன ஸ்பிரிச்சுவல் கேட்வே நம்பர்ஸ்? நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்றைக்குமே, இந்த எண்கள்லாம் என்றைக்குமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. பட் இப்போ அதுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றா அவங்க நம்ப மாட்டாங்க, இல்லைன்னா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா சரி இதெல்லாம் நான் பார்க்குறேன், ஆனால் இதனால என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இன்னும் 2-3 நாளில் உங்களுக்கு வரும், அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது கேள்விகள். நான் யாரு, இதுக்கு மேலே நான் என்ன என் வாழ்க்கையில் செய்யணும், என் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, இப்படி நமக்கு நாமே கேட்டுக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கக்கூடிய தருணம் தான் ஒரு அவேக்கனிங் மாதிரி. அப்போ இந்த ஒரு நம்பரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கேட்வேயை நமக்கு ஓப்பன் பண்ணும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம சேனல்ல நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், மேலே ஐல கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்குறேன், ஏஞ்சல் நம்பர்ஸோடைய அர்த்தங்கள். அப்போ 1 அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் கேட்வே வந்து புதிய தொடக்கங்களுக்கான ஒரு கேட்வேவா இருக்கும். 2 அப்படின்னா நம்மள பேலன்ஸ் பண்ற ஒரு கேட்வேயா இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் கேட்வேயா இருக்கும். பட் 6 அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் கேட்வே நம்பர் வந்து பேலன்ஸ், ஹார்மனி, நம்ம ஆன்மாவை நமக்கு பிடித்தன்றதை விட வாழ்க்கையோட பர்பஸோட அலைன் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் 6. அப்போ இந்த 6 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான நம்பர் 1. பட் இது அன்பு, காதல், பாசம், நேசம் இதெல்லாம் சார்ந்த ஒரு எண். ஓகே, ஜூன் அப்படின்றது 6வது மாதம் 6ஆம் தேதி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அன்பு, காதல், பாசம், புரியுதுங்களா? இதெல்லாம் அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். கேட்வேனா என்ன? ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா ஒரு கதவையோ ஒரு கேட்டோ திறந்து தானே போவோம், அதுதான் போர்ட்டல். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு அழகான நாள், ரொம்ப பவர்ஃபுல்லான நாட்கள்ல நம்ம அப்படியே திறந்து, நான் எப்பவுமே சொல்லுவேன் தெரியுமா, நம்ம ரீடிங்ஸ் பண்ணும்போது ஒரு வார ரீடிங்கா இருக்கலாம், இல்லை ஒரு மாத ரீடிங்கா இருக்கலாம், என்ன ப்ரெடிக்ஷன்னாலும் சரி, உங்ககிட்ட ஒரு கோல்டன் சாவி இருக்கு, அந்த சாவியை திறந்து நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு அழகான இடத்துக்கு போறீங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லையா. போய் என்னோட ப்ரீவியஸ் ரீடிங்ஸ் எல்லாமே பாருங்க, வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகட்டும், மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும், யூ ஹேவ் த கோல்டன் கீ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த கோல்டன் கீ தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், இல்லை ஸ்பிரிச்சுவல் கேட்வேன்னு கூட சொல்லலாம். அப்போ அப்படியே திறந்து பார்க்கும்போது அந்த கதவை தாண்டி நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். நமக்கு பிடித்த விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு நினைச்சவங்க எல்லாமே அங்க இருக்கு, ரெடிமேடா இருக்கு. நீ அங்க போய் நிக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் உன்னோட தான், உன்னோட சொந்தம் அப்படின்ற போது அது எப்படி இருக்கும்? ஒரு ஜாப் ப்ரமோஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கலாம், நல்ல ஆரோக்கியத்துக்காக வெயிட் பண்ணிருக்கலாம், எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் நடக்கும், ஒரு சில விஷயங்கள் நடக்காது. நடக்காம இருக்கிறதுக்கும் காரணங்கள் நிறைய இருக்கு. நம்ம நர்வஸ் சிஸ்டமும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஏன் என்னால நான் விரும்புகிற விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்னால்னா, உங்களால அதுக்கு உங்க நர்வஸ் சிஸ்டமும் காரணம் அப்படின்றத நீங்க நம்புறீங்களோ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றத டைப் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான நாட்கள்ல வந்து இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டிவைன் ரீகாலிபரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு தெர்மோமீட்டர் எடுத்துக்கிறோம், நம்ம வந்து டெம்பரேச்சர் பார்த்துட்டு அதை அப்படியே தட்டிட்டு தானே உள்ள வைக்கிறோம், ஆன் ஆஃப் பண்றோம்ல. ஒரு ரீஅலைன்மெண்ட், ரீகாலிபரேஷன் அப்படின்றது நம்மளை கேலிபிரேட் பண்றது, திருப்பி நம்ம வாழ்க்கையோட பர்பஸ்க்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. நம்ம அப்படியே போயிட்டு இருப்போம், திடீர்னு போனை பார்ப்போம், திடீர்னு பசிக்கும், திருப்பி அந்த வேலையை விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ போயிடும், திருப்பி ஒரு பெல் அடிச்சோன்னா நம்ம வந்து உட்காந்து வேலையை பார்க்குறோம் இல்லையா.
அதுதான் ரீகாலிபிரேஷன். ஸோ ஒரு டிவைன் ரீகாலிபிரேஷன். நீ அங்கங்க போயிட்டு இருக்க, யோர் எவ்ரிவேர். சாப்பிட்ற, தூங்குற, வேலை செய்யற, டயர்டா இருக்க, ஹர்ட்ஃபுல்லா இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்க. பட் உன்னோட டிவைன் பர்பஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான நாட்கள். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 6-6 அப்படின்றது பேலன்ஸ், அன்பு, காதல், பாசம். ஸோ இதெல்லாம் எங்க இருக்கும்? குடும்பம் இல்லையா? ஸோ இன்ஃபேக்ட் என்னோட ஷார்ட்ஸை நீங்க நாளைக்கு பார்ப்பீங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். அது என்னன்றத இல்லை, நீங்க ஷார்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய அன்பு, பாசம் நீ அன்கண்டிஷனலா கொடு. உனக்கு வருதோ இல்லையோ நீ கொடுக்கணும்ன்றது உனக்கான விஷயம். இந்த ஜென்மத்துல நீ அதை பண்ணணும், பண்ணிக்கிட்டே இரு. அது வருது வரலன்றதை பத்தி உனக்கு கவலை இல்லை. ஓகே, பட் யூ ஹாவ் டு கிவ். நீ நிறைய ரிசீவ் பண்ணிட்ட, நவ் இட்ஸ் யுவர் கிவிங் டைம், ரைட்? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நாட்கள்ல என்ன பண்ணலாம்? நிறைய அஃபர்மேஷன் சொல்லலாம். உங்க இன்டென்ஷன்ஸை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். என்னதான் உறவு நல்லா இருந்தாலும் இன்னும் என் உறவு நல்லா இருக்கணும், இன்னும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இன்னும் என் வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சி வரணும். ஓகே, ஸோ அது இங்க அன்பு அப்படின்றது குடும்பத்தை மட்டும் நம்ம யோசிக்காம பணத்தை சார்ந்த அன்பா இருக்கலாம், இல்ல ஆரோக்கியத்தை சார்ந்த அன்பா இருக்கலாம், கெரியர், ஓகே, கெரியரை சார்ந்த அன்பா இருக்கலாம். ஸோ அது நான் அன்பு வைக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். என் ஐடென்டிட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற போது என் கெரியர் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் இல்லையா? ஸோ என் கெரியர் முக்கியமா இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கான பணத்தையும் என்னால் ஈர்க்க முடியும். பணத்தை ஈர்க்க முடியும் போது என்னோட குடும்பத்தை என்னால் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க முடியும். புரியுதா அந்த கனெக்ட் எங்கேருந்து வருதுன்னு? எங்க பார்த்தாலும் இறுதியில் அது உங்க குடும்பம், உங்க சந்தோஷம், உங்க ஆன்மாவை சார்ந்துதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு ஃபினான்ஷியல் ஹீலிங், ஒரு மென்டல் கிளாரிட்டி, ஒரு பீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதல்ல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அம்மா அப்பா, இன்கேஸ் ரொம்ப நாளா உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க பேசாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாளை பயன்படுத்தி உங்க அம்மா அப்பா கிட்ட பேச ஆரம்பிங்க. யோசிங்க. நீங்க ஒரு சண்டையால பேசாம இருக்கலாம், ஒரு சின்ன மனஸ்தாபம், இல்லைங்க ரொம்ப நாள் சம்பந்தமே இருக்காது, ரொம்ப நாள் நம்ம பேசாம இருந்திருக்கோம். நான் இருந்தேன், சம்பந்தமே இல்லாம ரொம்ப நாள் பேசாம இருப்போம். ஏன் பேசாம இருந்தோம் நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேசாம இருந்திருந்தீங்கன்னா கூட இன்னைக்குன்னு இல்லைங்க, ஜஸ்ட் ஸ்ப்ரெட் அவுட். இனிமேல இருந்து 5 நிமிஷம், சரி அவங்க பேசினாலே எனக்கு ப்ரெஷர் ஏத்துறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, 5 நிமிஷம், 2 நிமிஷம். நம்மளும் சின்ன வயசுல பயங்கர டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணியிருப்போம். அந்த 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ நல்லா அவங்க கிட்ட பேசுங்க. த மோர் யூ கிவ், த மோர் யூ ரிசீவ். அந்த இதுக்காக இல்லை, என்ன இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா. இன்ஃபேக்ட் ட்ராமா ஹீலிங், நான் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ட்ராமா ஹீலரும் கூட. முதல்ல என்கிட்ட ஹீலிங்க்கு வரவங்க கிட்ட நான் சொல்ற 10 முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கன்சர்ன்ஸை வச்சு. அந்த முதல் முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும் தெரியுமா? உங்க அம்மா அப்பாட்ட போய் பேசுங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. என்னங்க பிளெஸ்ஸிங்ஸும் புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஃப்ரீக்வன்சி. எவ்ரி திங் பாயில்ஸ் டவுன்ஸ் டு ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் இல்லையா? ரொம்ப அன்பு உங்களுக்கு கொடுக்குறவங்க கிட்ட நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்கே புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு சேஃப்டி கிடைக்கும் இல்லையா? சில நேரத்துல நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட அது போயிடும். அது எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம், வயதா இருக்கலாம், அவங்க நம்மள ரொம்ப நம்ம நினைச்சுப்போம் அவங்க தான் நம்மளை இரிட்டேட் பண்றாங்க, நம்மளும் அவங்களை எவ்வளவோ இரிட்டேட் பண்ணுவோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ணியிருப்போம். ஓகே, இட்ஸ் வெரி மியூச்சுவல். பட் நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறனால நமக்கு அது அப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது, அம்மா அப்பா கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஹாப்பியா வாட் எவர் யூ வாண்ட் டு ஸ்பீக். ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு அழகான சிஜில் தெரியுங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப பொட்டன்ட்டான நம்பர் 6க்கான சிஜில். இந்த சிஜில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியலனாலும் பரவாயில்ல, நான் இன்னும் அழகா உங்களுக்கு கிராப் பண்ணி போட்டு விடுறேன். இந்த சிஜில் வர 6ஆம் தேதி 6 மணிக்கு நீங்க வரைய ஆரம்பிங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைனை போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த லைனை போட்டுட்டு, மேலே இருக்கிற லைனை வரைஞ்சிட்டு, அப்புறம் கீழே மேலே இருக்கிற சர்க்கிள், அப்புறம் கீழே இருக்கிற சர்க்கிள், அப்புறம் சைடில் 2 சர்க்கிள். எந்த ஆர்டர்ல வரையணும்னு கிடையாது. பட் வரையும் போது என் வாழ்க்கையில நிறைய பேலன்ஸ் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொக்ரெசிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் அத்தனையுமே நான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு 6 மணிக்கு. ஓகே, அது நீங்க பணத்துக்காக எழுதலாம், ரொம்ப ரொம்ப பெருசா எழுதாதீங்க, ஷார்ட் அஃபர்மேஷன்ஸா எழுதுங்க. நான் ஈர்க்கணும்னு நினைக்கிற பணத்தை நான் ஈர்த்துட்டேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. பட் முதல்ல நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு இதை ஆரம்பிங்க. ஓகே, நான் வாழ்க்கையில நம்ம மன்னிக்க வேண்டியவங்க யாரு அப்படின்ற ஒரு ஐ திங்க் எஸ், ஆமா, ஒரு போன வீக் போட்டிருந்தேன், நம்ம வாழ்க்கையில 4 பேரை மன்னிக்கணும். அந்த 4 பேர் யாருன்றதுல முதல்ல நம்ம அம்மா அப்பாவை தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த சிஜில் ரொம்ப ரொம்ப பொட்டன்ட். நீங்க 6 மணிக்கு இந்த சிஜிலை வரைஞ்சிட்டு நல்ல இன்டென்ஷன்ஸ் கீழே கூட நீங்க எழுதிக்கலாம், ஒரு 6 இன்டென்ஷன் கூட எழுதலாம். பட் இப்போ இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்ன,
என்னோட பணத்துக்கான விஷயங்களா இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப், ஆரோக்கியம், ஹெல்த், நான் நல்லா தூங்கணும், நான் நல்லா சாப்பிடணும், நான் நினைக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு, நடக்கணும்னு இல்லை, புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு, அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்றதையும் சைட்ல எழுதிட்டு இந்த பேப்பரை பாருங்க, இந்த பேப்பரை ஓகே உங்ககிட்ட வர மாதிரி மடிக்கணும். ஓகே, வெளியில போற மாதிரி மடிக்க கூடாது, அது ரிலீஸ். ஓகே, நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு வர மாதிரி ஒரே ஒரு தடவை மடிச்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய பேப்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர மாதிரி ஒரே தடவை மடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துல வச்சுட்டு, இது நடந்துருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அண்ட் ஐ பிலீவ் இந்த மாதிரி நான் சொன்னல ஒரு ஸ்பிரிச்சுவல் கேட்வே, சூப்பர் அவேக்கனிங்ஸ்லாம் வந்து நான் என்னைக்குமே நம்புவேன். பிகாஸ் நம்ம பிறந்த நாள் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம எவ்வளோ ஆசையா கொண்டாடுறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி நாட்களும் ரொம்ப ஹைலி வைப்ரேஷனல், நமக்காக உருவாக்கப்பட்டது. நம்ம இப்போதான் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இனிமையாவது அதை நம்ம நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க இந்த ரிச்சுவல் பண்ண போறீங்கன்னா ஐம் கோயிங் டு ட்ரை அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான மெசேஜ். நான் என்ன பத்தி பேசிட்டு இருந்தேன் இப்போ? உங்க கூட தானே பேசிட்டு உங்க கூட தான் ஷஃபில் பண்ணேன். இங்க பாருங்க, மன்னிச்சிரு. உனக்கு எதிரா முதல்ல உங்க அம்மா, அப்பா, யார் உங்க பெற்றோர்கள்ல யார் உங்களுக்கு என்ன ஹர்ட்ஃபுல்லா பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல வேண்டாம். சரி, அவங்க இல்லைங்க வேற யாரோ அப்படின்னாலும் அவங்கள மன்னிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்காக அவங்கள விட்டுருங்க. அவங்க எண்ணங்கள் நமக்கு வேணாம். எந்த ஒரு க்ளோஷரையும் நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு பிடித்த க்ளோஷர், எனக்கு ஏத்த பதில் கிடைக்கல அப்படின்றதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும்னு நமக்கு தெரியாது. விட்டுறலாம். ஓகே, ஸோ அவங்க சில பேர் கேட்பாங்க, என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு, எப்படிங்க அவங்கள மறக்கிறது? அவங்களுக்காக நீங்க அவங்கள மறக்கல, மன்னிக்கல. உங்களுக்காக, உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க அதை டைட்டா பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும் உங்க ஆரோக்கியத்திலையும். அது ஓகே, ஸோ மன்னிச்சிருங்க. இந்த 6-6 போர்ட்டலுக்கு நமக்கான மெசேஜ் மன்னிப்பு. ஓகே, ஸோ மன்னிச்சிருங்க. நிறைய இட்ஸ் ஓகே, லெட் தெம் அப்படின்றத யோசிச்சுட்டு விட்டுருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த 6-6 போர்ட்டல் கேட்வே வந்து நமக்கு நிறைய பேலன்ஸையும் அன்பையும் நம்ம வாழ்க்கையில ஈர்க்கட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அதுக்கு முன்னாடி இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். பட் உங்களுக்கு டீட்டெயில்டான பர்சனல் ப்ரெடிக்ஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா எல்லா நேரமும் என்னால் எடுக்க முடியாது. அண்ட் ரெண்டாவது, இந்த 6-6 போர்ட்டல் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு, யாரோ ஒருத்தங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்ற யாரோ ஒருத்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், ஸ்மைலிங்.